மருத்துவராக பணியாற்றிய காலம் இருக்குல்ல, அந்த மருத்துவராக பணியாற்றிய காலத்திலிருந்து அரசியல் ஆசை வருதில்ல, அது எதற்காக அரசியல் ஆசை வருது? அரசியல் ஆசைன்னா நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், மந்திரி ஆகணும், டெல்லியில் ஆகணும், அதுக்காக அரசியல் ஆரம்பிக்கல. இந்த கட்சி பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு உரிய சமூக பொருளாதார சமூகம் என்பது கல்வி, மற்றதெல்லாம் மற்ற பணக்கார குழந்தைங்களுக்கு கிடைக்கிற வைத்திய வசதி, கல்வி, அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். தமிழ்நாட்டில் 324 சமுதாயங்கள் இருக்குது. அந்த 324 சமுதாயங்களுக்கும் கிடைக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன். முதல்ல வன்னியர் சங்கம், அதுக்கப்புறம் ஆமாம், முதல்ல வன்னியர் சங்கம், அப்புறம் கட்சி. 89 கட்சி, 80 சங்கம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இதுலேயே அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த கொள்கையை பரப்புறதுலேருந்து எல்லாருமே அதில் பண்ணுறாங்க. நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அது எப்படி 96,000 கிராமங்கிறது நினச்ச கூட பார்க்க முடியல. இப்போ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லாம் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறாங்க, உலகத்தையே பார்க்கலாம். அது எப்படி அது சாத்தியமாச்சு? அது காலம் செய்த கோலம். காலம் மாறிட்டே இருக்கிறதில்ல. இப்போ யார் கண்டுபிடிச்சாங்க புதிய கண்டுபிடிப்பு, நம்ம இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி காலம் மாறிட்டே இருக்குது. அந்த பயணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அந்த 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 காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் நான் ஆரம்பிக்கும் போது இல்லை சிறுவனாக இருக்கும்போது, அதன் பிறகு சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்த காலத்தில் இருந்து அந்த காலம் நல்ல காலம். அந்த காலத்தில் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினைப்பு வருது.